அன்பான மாணவர்களே, இன்று 30ஆம் பாடலகான தெசலாக்கம் தொடர்பாக கற்கப் போகின்றோம். இந்த தெசலாக்கம் என்னும் பாடப்பகுதியை கற்று முடிக்கும் பொழுது பின்வரும் விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒழுங்கான தெசலாக்கம், அரை ஒழுங்கான தெசலாக்கம் என்பவற்றை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பீர்கள். அதே போல ஒழுங்கான அரை ஒழுங்கான தெசலாக்கங்களின் அமைப்புக்கு பொருத்தமான பல்கோணியலை தெரிந்தெடுக்கக்கூடிய ஆற்றல்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அதே போல ஒழுங்கான தெசலாக்கம், அரை ஒழுங்கான தெசலாக்கம் ஆகியவற்றை அமைப்பதற்குரிய ஆற்றல்களை இந்த பாடத்தினூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆகவே தெசலாக்கம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், ஒன்று அல்லது பல வடிவங்களை பயன்படுத்தி, ஒரு வடிவம் அல்லது பல வடிவங்களை பயன்படுத்தி அவை ஒன்றன் மீது ஒன்று படியாதவாறும், ஒன்றுக்கு மேல் ஒன்று பொருந்தாதவாறும், இடைவெளிகள் இல்லாதவாறும் முறையாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி ஒரு தளத்தில் குறித்த ஒரு இடப்பகுதி மறைக்கப்படுமாறு ஒழுங்குபடுத்துவது தெசலாக்கம் என அழைக்கப்படும். அதாவது ஒரு வடிவம் அல்லது ஒன்றுக்கு மேற்ற வடிவங்களை கொண்டு ஒரு இடைவெளியை, அதாவது பாருங்கள், இதில் இருக்கிற இடப்பகுதியை மறைக்க வேண்டும். முழுமையா மறைக்கணும். மறைக்க என்னது? ஒன்றுக்கு மேல் ஒன்று பொருந்தாமல் வைக்கணும். இவ்வாறு இடைவெளிகள் இல்லாமல் அடுக்கி வைக்க வேண்டும். இவ்வாறு அடுக்குவதைத்தான் சொல்வது என்னது? தெசலாக்கம் என சொல்லக்கூடியதாக இருக்கு. அதை பாருங்கள், உங்களுக்கு தேவையானது ஒன்று அல்லது பல வடிவங்களை பயன்படுத்தி ஒன்றன் மீது ஒன்று படியாதவாறு, இடைவெளிகளும் இல்லாதவாறு முறையாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி ஒரு குறித்த தளத்தில் ஒரு இடப்பகுதி மறைக்கப்படும் வரை ஒழுங்குபடுத்துவதைத்தான் தெசலாக்கம் என அழைப்போம். அவை பார்த்தீங்கன்னு சொன்னால், தெசலாக்கம் என்று சொன்னால் உங்களை விளங்கிட்டு, அவை இதெங்க பார்த்திருப்பீங்கன்னு சொன்னால், உங்களை வீடுகளில் நிலத்துக்கு மாவில் பதிக்கும் பொழுது இந்த முறையில் தான் பதிப்பார்கள். பாருங்கள், ஒரே ஒரு வடிவம் பயன்படுத்தி, ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்களை பயன்படுத்தி ஒன்றன் மீது ஒன்று அடுக்கி வைக்கிறவ இல்லை, ஒன்றன் மீது ஒன்று பொருந்தாதவாறு பக்கத்தில் இடைவெளி இல்லாமல் அங்கே மீண்டும் மீண்டும் ஒரு இடப்பகுதியை மறைக்கப்படும் வரை அடுக்கிறத தான் சொல்றது தெசலாக்கம். இந்த தெசலாக்கமானது பெரும்பாலும் வீடுகளில் மாவில் பதிக்கும் பொழுது, வீட்டு சுவர் கட்டும் பொழுது உங்களுக்கு அந்த மேலே ஒரு ஓட்டைக்கல் விடுவார்கள். காற்று வந்து வெளியேறும் செல்வதற்காக அந்த ஓட்டைக்கல்லும் ஒரு வடிவத்தில் இருக்கும். அதுவும் தெசலாக்க வடிவத்தில் காணப்படும். இவ்வாறு பல வடிவங்களை நீங்கள் கட்டடங்கள் கட்டும் பொழுது கண்டிருப்பீர்கள். அவை அங்கே அந்த எண்ணக்கரு தெசலாக்கம் என்ற எண்ணக்கரு அடிப்படையில் அமையும். அடுத்து பாருங்கள், தெசலாக்கத்தை ரெண்டா வைக்கலாம். ஒன்று தூய தெசலாக்கம். தூய தெசலாக்கம் என்று சொன்னால் ஒரு வடிவத்தை கொண்டு இடைவெளி இல்லாம ஒன்றன் மீது ஒன்று பொருந்தாம அடுக்கிறத தான் சொல்றது தூய தெசலாக்கம் என்று சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 6, 6 பக்கம் வந்து அறுகோணியை கொண்டு இங்கே தெசலாக்கமானது அமைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். இந்த அறுகோணியை மட்டும் கொண்டுதான் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை தூய தெசலாக்கம் என்று சொல்லுவோம். சரியா? இடைவெளி இல்லாம ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கப்பட்டு உள்ளது. இது தூய தெசலாக்கம். ஒரு வடிவத்தை மட்டும் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுர வடிவமானது. சதுர வடிவத்தை கொண்டு இடைவெளிகள் இல்லாமல் ஒன்றன் மீது ஒன்று பொருந்தாதவாறு அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு தூய தெசலாக்கம். பாருங்கள், ஒரு வடிவத்தை மாத்திரம் பயன்படுத்தி அமைக்கப்படும் தெசலாக்கம் தூய தெசலாக்கம் என அழைக்கப்படும். உங்களுக்கு அந்த ஒரு வடிவத்தை மட்டும் பயன்படுத்தி அமைச்சா அது என்னன்னு சொல்லப்படும்? தூய தெசலாக்கம் என அழைக்கப்படும். அதே போல அடுத்து அரை தூய தெசலாக்கம். அரை தூய தெசலாக்கம் என்று சொன்னால் 2 அல்லது பல வடிவங்களை பயன்படுத்தி, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவங்களை பயன்படுத்தி கொண்டு அமைக்கப்படும் தெசலாக்கமானது அரை தூய தெசலாக்கம் என அழைக்கப்படும். இங்கே பார்த்தீங்கள் என்று சொன்னால் முக்கோண வடிவத்தையும் சதுர வடிவத்தையும் பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே காணப்படுகிறது என்னது? சதுரம், முக்கோணம். சதுரத்தையும் முக்கோணத்தையும் பயன்படுத்தி அமைக்கப்படும் தெசலாக்கம் அரை தூய தெசலாக்கம் என அழைக்கப்படும். இது அரை தூய தெசலாக்க வடிவத்தை கொண்டவை. உங்களுக்கு தெரிய வேண்டும், தூய தெசலாக்கம் என்று சொன்னால் ஒரு வடிவத்தை மாத்திரம் கொண்டிருக்கணும். அரை தூய தெசலாக்கம் என்று சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவங்கள். ஒன்றுக்கு மேலே என்று சொன்னால் 2 அல்லது 2க்கு மேலே இருந்தால்
அது ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள். அவை அரை தூய திசலாக்கம் என அழைக்கப்படும். இதற்கேற்ப ஒரு திசலாக்கத்தில் தெரிவு செய்யப்படும் வடிவங்களினால் திசலாக்கம் ஒன்றை அமைக்கும் பொழுது அவ்வடிவங்களை ஒன்றன் மீது ஒன்று படியாதவாறும் இடைவெளி இல்லாதவாறும் ஒரு தள மேற்பரப்பின் மீது மறைக்கப்படக்கூடியவாறு அமைக்கப்படல் வேண்டும். அவை நீங்கள் என்ன உருவங்களை பயன்படுத்தி அமைத்தாலும், தூய திசலாக்கமாக இருந்தாலும் அரை தூய திசலாக்கமாக இருந்தாலும், அவற்றை ஒழுங்குபடுத்தும் பொழுது ஒன்றன் மீது ஒன்று படியாதவாறும் இடைவெளிகள் இல்லாதவாறும் ஒரு தள மேற்பரப்பை மறைக்கக்கூடியவாறு அடிக்கிறீங்கன்னு சொன்னால் அது திசலாக்கம் என அழைக்கப்படும். அவை தூய திசலாக்கம் என்று சொன்னால் என்ன, அரை தூய திசலாக்கம் என்றால் என்ன என்பதை நீங்கள் விளங்கி கொண்டு இருப்பீர்கள். அவை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தொடர்பான விடயங்களை தரமேளில் கற்றிருப்பீர்கள். ஆகவே தூய திசலாக்கம் 2 வகைப்படும். ஒன்று தூய திசலாக்கம், மற்றது அரை தூய திசலாக்கம். அது தொடர்பான மீட்டர் பயிற்சிகள் உங்கள் பாட புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது. அந்த பாடப்புத்தகத்தில் உள்ள முதலாவது மீட்டர் பயிற்சியை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களை பிரதி செய்து கூற்றின் எதிரே சரி குறியீட்டையும் பிழையானவற்றின் எதிரே பிழை குறியீட்டையும் இடுக. முதலாவது வினா, எந்த ஒரு வடிவத்தையும் பயன்படுத்தி தூய திசலாக்கத்தை அமைக்க முடியும். எந்த ஒரு வடிவத்தையும் பயன்படுத்தி தூய திசலாக்கத்தை அமைக்க முடியும் என்று சொன்னால் ஒரு வடிவத்தை, ஏதாவது ஒரு வடிவத்தை பயன்படுத்தி தான் தூய திசலாக்கம் அமைக்கலாம். எந்த வடிவத்தை அமைச்சாலும் சில வேளைகளில் என்ன வரும், இடைவெளிகள் வரக்கூடியதாக இருக்கும். ஒரு வடிவத்தை மாத்திரம் தானே தூய திசலாக்கம் என்று சொன்னா என்னது, ஒரு வடிவத்தை மாத்திரம். ஒரு வடிவத்தை மாத்திரம் அமைக்க சில வேளைகளில் இடைவெளிகள் வரக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு வடிவத்தையும் பயன்படுத்தி தூய திசலாக்கத்தை அமைக்க முடியாது. அது பிழையான கூற்று. இரண்டாவது வினா, எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமனாகவும், எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமன், பக்கங்கள் சமனாக இருக்கிறது. எல்லா கோணங்களும் பருமனில் ஒன்றுக்கொன்று சமனாகவும் உள்ள பல்கோணிகள் ஒழுங்கான பல்கோணி என அழைக்கப்படும். ஒழுங்கான பல்கோணி என்று சொன்னால் எல்லா பக்கமும் எல்லா கோணமும் சமனாக இருந்தால் மட்டும்தான் அது ஒழுங்கான பல்கோணியாக இருக்கு. இந்த கூற்றுவானது சரி. அது மீட்டர் பயிற்சியில் முதலாவது வினாவில் 2 பகுதிகள் தரப்பட்டுள்ளன. அந்த பகுதிக்கான விடைகளாக காணப்படும். அடுத்து பாருங்கள், சமபக்க முக்கோண வடிவங்களை மாத்திரம் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு திசலாக்க அமைப்பை அபியாச புத்தகத்தில் வரைக. முக்கோண வடிவங்கள் சமபக்க முக்கோணம் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேணும், ஒரு முக்கோண வடிவத்தை முதல்ல வரைஞ்சு கொள்ளுங்கள். முக்கோண வடிவத்தை வரைவீர்கள். இதே மாதிரி என்ன செய்ய வேணும், முக்கோணங்களை வரைய வேண்டும். பாருங்கள், முக்கோண வடிவம் என்று சொன்னால் இதை வரைந்து கொள்ளுக என்று சொல்லி இருக்கிறார்கள். முக்கோணம் சரியா. இந்த பக்கத்தோட மற்ற பக்கம் பொருந்தக்கூடியவாறு தலைகளா வைப்பீர்கள். பின்பு இவ்வாறு அடுக்குவீர்கள். இடைவெளிகள் இல்லாதவாறும் ஒன்றன் மீது ஒன்று பொருந்தக்கூடியவாறும் ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்கக்கூடாது. இவ்வாறு அடிக்கிறீங்கன்னா சமபக்க முக்கோணியை கொண்டு உருவாக்கக்கூடியதாக இருக்கும். பார்ப்போம். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு அடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, இவ்வாறு பக்கங்கள் ஒன்று பொருந்தக்கூடியவாறும். அடுத்து இந்த முக்கோணத்தை இந்த பக்கத்தோட இந்த பக்கம் பொருந்தக்கூடியவாறு அடிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த முக்கோணத்தை மாறி வைக்கணும், இந்த பக்கத்தோட பொருந்தக்கூடியவாறு. பொருத்தி கொள்ள அடுக்க வேண்டும். இவ்வாறு அடுக்குவதன் மூலம் நீங்க என்ன செய்யலாம், அந்த திசலாக்கத்தை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, மூன்றாவது வினா, கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு திசலாக்கமும் தூய திசலாக்கம் ஆகுமா, அரை தூய திசலாக்கம் ஆகுமா என காரணத்துடன் எழுதுக. தூய திசலாக்கம் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்க வேண்டும், என்னது, ஒரு வடிவத்தை மாத்திரம் கொண்டிருக்க வேண்டும். அரை தூய திசலாக்கம் என்று சொன்னால்
ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள். ஆகவே இங்கே முக்கோணங்களை மட்டும் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது தூய திசலாக்கம். தூய திசலாக்கம். என்ன காரணம்? ஒரு வடிவத்தை மாத்திரம் ஒரு வடிவம் மாத்திரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு வடிவம் மாத்திரம் பயன்பட்டுள்ளது. பி பகுதி வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இரண்டு வடிவங்கள், ஒரு முக்கோணம் சதுரங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது அரை தூய திசலாக்கம். அரை தூய திசலாக்கம். ஏன் இரு வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது? இரு வடிவம் பயன்படுத்தப்பட்டு உள்ளது. அடுத்த மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், ஒரு வடிவம் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாருங்கள், இந்த வடிவம் தான். இந்த வடிவம் தான் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது தூய திசலாக்கம். தூய திசலாக்கம். ஏன் ஒரு வடிவம்? ஒரு வடிவம் மாத்திரம். ஒரு வடிவம் மாத்திரம் பயன்படுத்தினா அது தூய திசலாக்கம். ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவம் பார்த்தினா அது அரை தூய திசலாக்கம். இந்த டி பகுதி வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அளவில் வேறுபட்டு இருக்கின்றது. இது ஒரு வடிவம். என்ன மற்ற வடிவம் எவ்வாறு அமைகிறது? நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வடிவம். அவை ரெண்டும் வேற வேற உருக்கள். சரியா? ஆகவே ரெண்டு வடிவம் பயன்படுத்தபடியா இது அரை தூய திசலாக்கம். அரை தூய திசலாக்கம். ஏன் இரண்டு வடிவம்? இப்போது வினா பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு முக்கோண வடிவம். என்ன இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இவ்வாறான வடிவம். ஆகவே ரெண்டு வடிவம் கொண்டபடியா இது அரை தூய திசலாக்கம். அரை தூய திசலாக்கம். நான்காவது வினாவை பாருங்கள். கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் ஒழுங்கான பல்கோணிகளை தெரிந்தெடுத்து அவற்றின் எண்களை எழுதுக. ஆக ஒழுங்கான பல்கோணி என்று சொன்னால் என்ன தெரிய வேண்டும்? எல்லா பக்கங்களும் எல்லா கோணங்களும் சமனாக இருக்க வேண்டும். அது முதலாவது உருவ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கங்களும் சமன், அதே போல எல்லா கோணங்களும் சமன். ஆக ஒழுங்கான பல்கோணியாக அமையும். ஒழுங்கான பல்கோணி எதா இருக்க போறது? முதலாவது உருவம் மையம். ஒன்று. இரண்டாவது உருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுரம். எல்லா பக்கமும் சமனா இருக்கிறது, 90 பாகையை கொண்டிருக்கிறது. எல்லா பக்கமும் சமன், எல்லா கோணமும் சமன் என்று சொன்னால் அது ஒழுங்கான பல்கோணி. இரண்டாவது உருவம் மையம். மூன்றாவது உருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர் பக்கம் தான் சமன், ஆனா எல்லா கோணமும் சமனா இருக்கு. ரெண்டு நிபந்தனையும் பூர்த்தி செய்யவில்லை. எல்லா கோணமும் சமன் என்பதைத்தான் பூர்த்தி செய்கிறது, எல்லா பக்கமும் சமன் இல்லை. ஆகவே ஒழுங்கான பல்கோணி அல்ல. நான்காவது வினா, இங்கே எல்லா பக்கமும் சமனாக இருக்கிறது, ஆனால் கோணங்கள் சமன் இல்லை. இங்கே குறுங்கோணம், இங்கே விரிகோணம்.
என்ன ஆவே கோணம் சமனில்லை, ஆவே ஒழுங்கான பல்கோணியாக அமையாது. ஐந்தாவது உருவில் இங்கே எல்லா பக்கமும் சமனாயிருக்கிறது. 1 2 3 4 5 பக்கங்களும் சமனாயிருக்கிறது. ஆனால் கோணம் இங்கே கூர்ங்கோணம், இங்கே செங்கோணம், ஆவே ஒழுங்கான பல்கோணி அல்ல. ஆறாவது உருவில் எல்லா பக்கங்களும் சமனாயிருக்கிறது, அதே போல எல்லா கோணங்களும் சமன், ஆவே இது ஒழுங்கான பல்கோணி. ஆவே ஆறாவது உருவம் ஒழுங்கான பல்கோணியா. ஆவே தரமீளிற்கற்ற விடயங்களை உள்ளடக்கியவாறு இந்த மீட்டல் பயிற்சி வினாக்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அவை தரமீளிற்கற்றது என்னது? ஒழுங்கான பல்கோணி. பல்கோணிகள் என்றால் என்ன என்று கற்றிருப்பீர்கள். அங்கே ஒழுங்கான பல்கோணிகள் தொடர்பான பயிற்சிகள் உங்கள் மீட்டல் பயிற்சிக்காக தரப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் நாங்கள் தரம் 8 பாடத்தில் என்ன ஒழுங்கான பல்கோணிகளை கொண்டு அமைக்கப்படும் திசைலாக்கம் தொடர்பாக கற்பதற்காக முன்னறிவை மீட்பதற்காக இந்த வினாக்கள் தரப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், ஒரு செயற்பாடு தரப்பட்டுள்ளது. இங்கே ஒழுங்கான பல்கோணியை கொண்டு என்ன ஒழுங்கான பல்கோணி உருவங்கள் தரப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் சமன், எல்லா கோணமும் சமன். இந்த சதுரத்தில் எடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் சமன், எல்லா கோணமும் சமன், ஆகிய ஒழுங்கான பல்கோணி. இங்கே ஐங்கோணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பக்கமும் சமனாக இருக்கிறது, எல்லா கோணமும் சமன். அதே போல அறுகோணி. அவை இந்த செயற்பாட்டை முதலில் செய்து பார்ப்போம். செய்த பின்பு நாங்கள் பாடு எண்ண கருவுக்குள் செல்வோம். முதலாவது படி, உருவில் தரப்பட்டுள்ள ஒழுங்கான பல்கோணி வடிவங்களை ஒரு திசுத்தாளின் துணையுடன் பிரதி செய்து ஒவ்வொரு வடிவத்திலும் 10 வீதம் வர்ண கடதாசிகளை வெட்டி எடுக்க. அவை இந்த உருவங்களை திசுத்தாளில் நீங்கள் வெட்டி எடுத்து ஒவ்வொன்றிலையும் 10 10 வெட்டி வைங்க. சரியா? முக்கோணை வடிவங்களை மாத்திரம் பயன்படுத்தி ஒரு ஒழுங்கான திசலாக்கத்தை அமைத்து அபியாச கொப்பியில் ஒட்டுக. அவை என்ன செய்ய வேணும்? முக்கோண வடிவத்தை மாத்திரம் பயன்படுத்தி ஒரு திசலாக்கத்தை, ஒழுங்கான திசலாக்கம், ஒரு வடிவத்தை மாத்திரம் பயன்படுத்தினா என்னது? ஒழுங்கான திசலாக்கத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும். படி 3, மற்ற வடிவங்களை வெவ்வேறாக எடுத்து ஒழுங்கான திசலாக்கங்களை அமைக்க முடியுமா என பரீட்சித்து பார்க்க. அதே போல 4வது, மேலே திசலாக்கத்தை அமைக்க முடியுமா என கண்ட வடிவங்களை பயன்படுத்தி ஒழுங்கான திசலாக்கங்களை அமைத்து அபியாச புத்தகத்தில் ஒட்டுக. சரியா? ஒவ்வொரு உருவத்திலேயும் ஒழுங்கான திசலாக்கங்களை அமைக்க வேண்டும். ஏன்னா ஒழுங்கான திசலாக்கங்கள் அமைக்கும் பொழுது ஒட்டக்கூடியவற்றை தான் ஒட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒழுங்கான திசலாக்கங்களை அமைக்கக்கூடிய எத்தனை பல்கோணி வகைகள் உண்டு என்பதை ஆராய்ந்து பார்த்து எழுதுக. ஒழுங்கான ஒரு திசலாக்கத்தை அமைப்பதற்கு பல்கோணியின் ஒரு அகக்கோணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்த்து எழுத சொல்லி இருக்கிறார். அது முதலாவது முக்கோணத்தை கொண்டு எவ்வாறு அமைப்பது என்பது தொடர்பாக பார்ப்போம். அது பாருங்கள், முக்கோண வடிவங்களை நீங்கள் வெட்டி எடுக்க வேண்டும். இப்பொழுது முக்கோண வடிவங்களை கொண்டு ஒழுங்கான திசலாக்கங்களை அமைத்து பார்ப்போம். அதை பார்ப்போம். இங்கே ஒரு முக்கோணம் இவ்வாறு, அடுத்த முக்கோணத்தை என்ன செய்ய வேணும்? இவ்வாறு மாற்றி நீங்கள் ஒட்ட வேண்டும். இவ்வாறு பொருந்தக்கூடியவாறு ஒட்டுவீர்கள். அடுத்து 3வது முக்கோணத்தை எடுத்து எவ்வாறு வைப்பீர்கள்? இவ்வாறு பொருந்தக்கூடியவாறு வைக்க வேண்டும். அடுத்து 4வது முக்கோணத்தை எடுத்து இவ்வாறு பொருந்தக்கூடியவாறு வைப்பீர்கள். அடுத்த முக்கோணத்தை எடுத்து இவ்வாறு பொருந்தக்கூடியவாறு ஒட்ட வேண்டும். அடுத்த முக்கோணத்தை எடுத்து பாருங்கள், உச்சிகள் ஒன்று ஒன்று தொடக்கூடியவாறு இவ்வாறு ஒட்டுவீர்கள். அடுத்த முக்கோணத்தை எடுத்து
இவ்வாறு ஒட்டுவீர்கள். அடுத்த முக்கோணத்தை எடுத்து இவ்வாறு ஒட்டைக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த முக்கோணத்தை எடுத்து எவ்வாறு இவ்வாறு ஒட்டக்கூடியதாக அமைத்துக்கொள். ஆகவே பாருங்கள், இவ்வாறு நீங்கள் ஒழுங்கான திசலாக்கத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்னா ஏதாவது ஒரு உச்சியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த உச்சியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஒரே உருவம் தான் காணப்படும். பாருங்கள், முக்கோணம் முக்கோணம், இங்கே முக்கோணம் 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 முக்கோண உச்சிகளாக தான் கோணங்களாக தான் காணப்படுகிறது. அவை ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களையும் கொடுத்து எவ்வளவா இருக்க போகிறது? 360 பாகையா இருக்க போகிறது. அவையை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்க போறது? நீங்க ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களையும் கூட்டுத்தொகை 360 பார்த்துட்டீங்க. இது 60 பாகை சமவாக்க முக்கோணியண்டா, இது 60 பாகை, இது 60 பாகை, 60 பாகை, 60 பாகை, 60 பாகை. பாருங்கள், என்னது 1 2 3 4 5 6 60 60 360 பாகை. இது எல்லா இடத்துலையும் அவ்வாறு தான் பெறப்போகுது. இந்த புள்ளி எடுத்தீங்கன்னாலும் 1 2 3 4 5 6 முக்கோண கோணம் இருக்கு. 360 பாகை. ஒரு வடிவத்தை கொண்டு நாங்கள் என்ன சமபக்க முக்கோணி ஒழுங்கான திசலாக்கத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இடைவெளி இல்லாமலும் ஒன்றன் மீது ஒன்று பொருந்தாதவாறும் ஒரு மேற்பரப்பு அடைக்கக்கூடியவாறு நாங்கள் முக்கோணத்தை கொண்டு என்ன திசலாக்கத்தை அமைக்கிறோம். இது ஒழுங்கான திசலாக்கம். ஏன் ஒழுங்கான பல்கோணியல்லோ? இதை சொல்வது ஒழுங்கான திசலாக்கம். ஒழுங்கான திசலாக்கம். ஒழுங்கான திசலாக்கம் என்று சொன்னால் என்ன பல்கோணியானது ஒழுங்கான பல்கோணியாக அமைய வேண்டும். ஒழுங்கான பல்கோணி என்றபடியா இது சமபக்க முக்கோணத்தை கொண்டு உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சமபக்க முக்கோணத்தை கொண்டு ஒழுங்கான திசலாக்கத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இரண்டாவது ஒரு சதுரத்தை கொண்டு அமைக்க சொல்லி இருக்கிறார்கள். சதுர வடிவத்தை வெட்டி எடுங்கள். என்ன சதுரத்தை கொண்டு இப்பொழுது பார்ப்போம். ஒரு இடத்தை மறைக்கக்கூடியவாறு நீங்கள் ஒன்றின் மீது ஒன்று வைத்து பொருத்த வேண்டும். நான்கு 5 6 7 இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து அடுக்கிக் கொண்டு போகலாம். இங்கே வீட்டு மாபிள் வடிவங்கள் நிலத்துக்கு பதிக்கப்படுகிற மாபிள வடிவங்கள் இவ்வாறு தான் பதிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கும். என்ன மிச்சமிஞ்சால அவ்வாறு அமைத்துக் கொண்டு செல்வீர்கள். ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தானது நாங்கள் எங்களுக்கு அமைத்து காட்டப்பட்டு உள்ளது. பாருங்கள், இவ்வாறு அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஏதாவது ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த புள்ளி எடுப்போம். பாருங்கள், இந்த புள்ளியை இதை என்ற புள்ளி என்று எடுத்தோம் என்றால் இது சதுரம். எல்லா பக்கமும் சம. 90 பாகை, இதுவும் 90 பாகை, இதுவும் 90 பாகை, இதுவும் 90 பாகை.
ஏ என்ற புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு 360 பாகை. இது எல்லா புள்ளியிலையும் சமனா இருக்கும். பாருங்க, இந்த புள்ளி எடுத்தீங்கன்னாலும் சதுரம் தான். 90 பாகை 90 90 90. ஆகவே இது ஒழுங்கான திசலாக்கம். ஆகவே சதுரத்தை கொண்டும் ஒழுங்கான திசலாக்கத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன, ஏ என்ற புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை முன்னூற்று பாகை. ஆகவே சதுரமும் ஒழுங்கான திசலாக்கமாகும். ஆகவே இது ஒழுங்கான திசலாக்கம். ஆகவே முக்கோணியை கொண்டு ஒழுங்கான திசலாக்கம் வைக்கலாம், சமபக்க முக்கோணி. அதே போல சதுரம் கொண்டு ஒழுங்கான திசலாக்கத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், ஒழுங்கான ஐங்கோணியை கொண்டு எல்லா பக்கமும் சமன், எல்லா கோணமும் சமன், ஒழுங்கான ஐங்கோணியை கொண்டு உருவத்தை அமைப்போம். பாருங்கள், ஒன்றோடு ஒன்று உச்சி பொருந்தக்கூடியவாறு பொருத்துதல் வேண்டும். அடுத்த உருவம் என்ன, இந்த உச்சி பொருந்தக்கூடியவாறு அமைப்போம். இவ்வாறு உச்சிகள் பொருந்தக்கூடியவாறு பொருத்தி கொண்டு வந்தோம்டா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைவெளிகள் வரப்போகிறது என்ன. அடுத்த பாருங்கோ, இதை இங்கே வந்து பொருத்தினோம்னு சொன்னால், ஏதாவது ஒரு பக்கத்தோட பொருந்தக்கூடியவாறு பொருத்தினோம்னு சொன்னால் இடைவெளிகள் வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. ஏதோ ஒரு பக்கத்தோட பொருந்தேக்க என்ன, இங்கே இடைவெளி வருகிறது, இங்கே இடைவெளி வருகிறது, இங்கே இடைவெளி வருகிறது. அது பாருங்கள், இவ்வாறு ஒழுங்கான திசலாக்கத்தை அமைக்கும் பொழுது சரியா, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க பாருங்கள், இந்த புள்ளியை வச்சு பார்க்கும் பொழுது இங்கே இடைவெளி ஒன்று இருக்கிறது என்ன, இந்த புள்ளியை வச்சு பார்க்கும் பொழுது இங்கே இடைவெளி ஒன்று இருக்கிறது. இடைவெளி இல்லாமல் அடக்கணும். இந்த புள்ளியை வச்சு பார்க்கும் பொழுது இங்கே இடைவெளி ஒன்று வருகிறது, இங்கே வச்சு பார்க்கும் பொழுது இங்கே இடைவெளி வருகிறது. இந்த புள்ளி வைக்க இங்கே இடைவெளி வருகிறது, இந்த புள்ளியை வச்சு பார்க்கும் பொழுது இங்கே இடைவெளி வருகிறது. ஆகவே ஒரு புள்ளியை வச்சு கொண்டு நாங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு உச்சியை வச்சு கொண்டு பார்த்தோம் என்றால் அந்த உச்சியை முழுமையாக அடைக்கவில்லை. எது, ஒழுங்கான ஐங்கோணியானது. ஆகவே இது ஒழுங்கான திசலாக்கம் இல்லை, இடைவெளி இல்லாமல் அடுக்க முடியாது. இடைவெளி இல்லாமல் அடுக்க முடியாது. ஆகவே ஒழுங்கான ஐங்கோணியை கொண்டு
ஒழுங்கான ஐங்கோணியை கொண்டு ஒழுங்கான திசலாக்கத்தை உருவாக்க முடியாது. ஒழுங்கான திசலாக்கத்தை உருவாக்க முடியாது. ஆக நீங்கள் எவ்வளவு அறிக்கை பார்த்தாலும் என்னது இடைவெளிகள் வரப்போகிறது. ஆகவே ஒழுங்கான ஐங்கோணியை கொண்டு நாங்கள் என்ன ஒழுங்கான திசலாக்கத்தை உருவாக்க முடியாது. அடுத்த பாருங்கள், ஒழுங்கான அறுகோணியை கொண்டு எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம். ஆக அறுகோணி வடிவத்தை வெட்டி எடுத்திருப்பீர்கள், இவ்வாறு அடுக்குவீர்கள். என்ன உச்சிகள் ஒன்றின் மீது ஒன்று பொருந்த அல்ல பக்கங்கள் பொருந்தக்கூடியவாறு இவ்வாறு அடுக்குவீர்கள். அது பாருங்கள், இடைவெளி இல்லாமல் அடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இடைவெளி இல்லாமல் அடக்க வழியால் ஒழுங்கான திசலாக்கத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு அடுக்குவதன் மூலம் ஒழுங்கான திசலாக்கத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு நீங்கள் ஒழுங்கான திசலாக்கத்தை அறுகோணியை கொண்டு அமைக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது உச்சியெல்லாம் என்ன உச்சியில் எல்லா கோணங்களும் அடைக்கப்படக்கூடியதாக இருக்கு. இந்த உச்சியில் ஆவே இது ஒழுங்கான அறுகோணி என்றால் இது 120 பாகை 120 பாகை 120 பாகை. அவை எல்லாத்திலையும் 360 பாகை வருகிறது. பாருங்க, எல்லா உச்சியிலையும் அடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆவே ஒழுங்கான அறுகோணியை கொண்டு ஒழுங்கான திசலாக்கத்தை அமைக்க முடியும். அறுகோணியை கொண்டு ஒழுங்கான திசலாக்கத்தை உருவாக்க முடியும். இவ்வாறு செயற்பாடு ரீதியாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒழுங்கான திசலாக்கத்தை எவ்வாறு உருவாக்குவதுன்னு சொன்னால் என்ன ஒன்றன் மீது ஒன்று பொருந்தாவ அந்த பொருந்தக்கூடியவாறு இடைவெளிகள் இல்லாமல் திசலாக்கத்தை நாங்கள் அமைத்தால் ஏதாவது ஒரு உச்சி கோணத்தினை கொடுத்தவங்க 360 வரும் சந்தர்ப்பங்கள்ல தான் அங்கே ஒழுங்கான திசலாக்கமானது அமைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மேலே உள்ள செயற்பாட்டில் அறிந்து கொள்ளக்கூடியவாறு ஒரு ஒழுங்கான திசலாக்கத்தை செய்யக்கூடிய இருப்பது உரியில் உள்ளவாறு என்னத்துல சமபக்க முக்கோணியில அதே போல சதுரத்தில் ஒழுங்கான அறுகோணி என்பவற்றை பயன்படுத்துவதால் மாத்திரமே ஆகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது பாருங்கள், ஒழுங்கான திசலாக்கம் என்று சொன்னால் என்ன நாங்கள் அமைத்திருக்கிறோம். ஒழுங்கான பல்கோணி வடிவம் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தி செய்யப்படும் திசலாக்கம் ஒழுங்கான திசலாக்கம் என அழைக்கப்படும். ஒழுங்கான பல்கோணி என்னும் பொழுது பல வடிவங்கள் இருந்தாலும் நாங்கள் செயற்பாட்டு ரீதியாக பார்க்கும் பொழுது எதை கொண்டு அமைக்கக்கூடியதாக இருக்கும் என்ன சமபக்க முக்கோணி மற்றது சதுரம் ஒழுங்கான அறுகோணி.
இந்த மூன்றையும் கொண்டுதான் ஒழுங்கான திசைலாக்கத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஒழுங்கான திசைலாக்க அமைப்பு ஒன்றில் பின்வரும் விடயங்கள் மிக முக்கியமாக இருக்கும். வடிவங்கள் ஒழுங்கான பல்கோணியாக காணப்படும். வடிவங்கள் என்னவா இருக்கணும்? ஒழுங்கான பல்கோணியாக காணப்படும். வடிவங்களின் உச்சிகள் ஒரு புள்ளியில் அமைந்திருக்கும். என்ன? வடிவங்களின் உச்சிகள் ஒரு புள்ளியில் அமைந்திருக்கும். ஒரு வடிவங்களின் உச்சிகள் ஒரு புள்ளியில் அமையக்கூடியவாறு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதனை வரைய வேண்டும். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா பல்கோணி ஒன்றின் உச்சியானது பல்கோணியின் இன்னொரு பக்கத்தில் அமைந்திருக்காது. ஒழுங்கான திசைலாக்கம் என்று சொல்லும் பொழுது இங்கே இந்த உருவை பாருங்கள். இந்த உருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உச்சியானது என்ன, இந்த முக்கோணம் இங்கே வருகிறது. முக்கோணம் 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 முக்கோணம். ஆகவே என்னது, வடிவங்களின் உச்சிகள் ஒரு புள்ளியில் அமைந்திருக்கு. இந்த புள்ளியில் வடிவங்களின் உச்சி அமைந்திருக்கிறது. ஆகவே மற்ற பல்கோணி ஒன்றின் உச்சியானது பல்கோணியின் இன்னொரு பக்கத்தில் அமைந்திருக்காது. இந்த உருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பல்கோணி, இந்த சதுரமண்ட பல்கோணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த உச்சி இந்த பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த சதுரத்தின் உச்சி இங்கே அமைஞ்சிருக்கு. ஆகவே இது ஒழுங்கான திசைலாக்கம் அல்ல. இந்த உருவம் என்னது? ஒழுங்கான திசைலாக்கம் அல்ல. திசைலாக்கம் அல்ல. இந்த உருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று நிபந்தனையும் பெறுதோ. வடிவங்கள் ஒழுங்கான பல்கோணியாக காணப்படுகிறது. முக்கோண வடிவமாக காணப்படுகிறது. வடிவங்களின் உச்சிகள் ஒரு புள்ளியில் அமைந்திருக்கும். ஒரு புள்ளியில் அமைந்திருக்கிறது வடிவங்களின் உச்சிகள். பல்கோணி ஒன்றின் உச்சியானது பல்கோணியின் இன்னொரு பக்கத்தில் அமைந்திருக்காது. அந்த பல்கோணியின் உச்சி அந்த பல்கோணியின் உச்சியில் எல்லாம் சந்திக்க ஒரே இடத்தில்தான் இருக்கிறது. ஆகவே இது ஒழுங்கான திசைலாக்கம் ஆகும். இந்த இரண்டு உருவங்களையும் வைத்துக்கொண்டு நான் இந்த நிபந்தனைகளை வரும் பொழுதோ என்ன, அந்த நிபந்தனைகளை கொண்டுதான் ஒழுங்கான திசைலாக்கத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், அரை ஒழுங்கான திசைலாக்கம். ஒழுங்கான இரண்டு அல்லது பல பல்கோணிகளை பயன்படுத்தி உச்சி புள்ளி ஒன்றை சுற்றி வலஞ்சுழியாகவோ அல்லது இடஞ்சுழியாகவோ பல்கோணிகளின் தன்மை மாறாதவாறு அமைக்கப்படும் திசைலாக்கம் அரை ஒழுங்கான திசைலாக்கம் எனப்படும். பல்கோணியில என்ன, இது ஒழுங்கான இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட முக்கோணம் சதுரங்களை பயன்படுத்தி அமைக்கலாம். அறுகோணி சதுரங்களை கொண்டு அமைக்கலாம். பல்கோணி வடிவமாக இருக்க வேண்டும். ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட உருவங்களை கொண்டு அமைக்க வேண்டும். ஏதாவது உச்சி புள்ளி என்ற சுட்டி வலஞ்சுழியாகவோ அல்ல இடஞ்சுழியாக பார்க்கும் பொழுது ஒத்த உருவங்கள் அங்கே காணப்படல் வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது உருவில் என்ன, மற்ற இதனுடன் அங்கே ஒழுங்கான பல்கோணிக்கு பார்த்த மூன்று நிபந்தனைகளையும் பொருந்த வேண்டும். இந்த உச்சி கோணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வலஞ்சுழியா பார்த்த வேண்டாம். இந்த மூன்று முக்கோணங்களும் இரண்டு சதுரங்களும் காணப்படுகிறது. என்ன, அதே போல இந்த பி என்ற புள்ளியில பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மூன்று முக்கோணமும் ரெண்டு சதுரமும் காணப்படுகிறது. எந்த நிபந்தனையிலையும் மூன்று முக்கோணமும் ரெண்டு சதுரமும் தொடர்ச்சியாக காணும். மூன்று முக்கோணங்கள் தொடர்ச்சியா ரெண்டு சதுரமும் வரணும் தொடர்ச்சியாக. எல்லா நிபந்தனைகளையும் பார்த்தோம்னு சொன்னா இங்கே சதுரத்தையும் முக்கோணியையும் கொண்டு ரெண்டு பல்கோணி என்ன கொண்டிருக்கிறது. இது அரை ஒழுங்கான திசைலாக்கம். அரை ஒழுங்கான திசைலாக்கம் ஆகும். இங்க உச்சி புள்ளியே வச்சு பார்த்தோம்னு சொன்னால் மூன்று முக்கோணமும் ரெண்டு சதுரமும் காணப்படுகிறது. அதே உருவம் மாதிரி இங்க அறுகோணியும் முக்கோணியும் கொண்டுள்ளப்பட்டுள்ளது. பாருங்கள், இங்க இந்த உச்சி புள்ளி ஏ வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு திசையில பாருங்கள் என்ன, அறுகோணி முக்கோணம் அறுகோணி முக்கோணம். அறுகோணி முக்கோணம் அறுகோணி முக்கோணம் என்று வரவர். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நிபந்தனை வருகிறது? முக்கோணி முக்கோணி அறுகோணி அறுகோணி என்று வருகிறது. முக்கோணி முக்கோணி அறுகோணி அறுகோணி. அங்கே சொல்லியிருக்கு வலஞ்சுழியாக அல்ல இடஞ்சுழியாக பல்கோணிகளின் தன்மை மாறாதவாறு. ஏன்னா அங்கே கவனிக்க வேண்டும். பல்கோணியின் தன்மை மாறாதவாறு என்றால் எந்த உச்சியிலையும் பார்த்தீங்கன்னா அறுகோணி முக்கோணம் என்று வரணும்.
மாறி மாறி இருக்கணும். முக்கோணம் அறுகோணி முக்கோணம் அறுகோணி என அமைய வேண்டும். ஆனால் இங்கே ஏயில இவ்வாறு அமைகிறது. பி என்ற உச்சியில முக்கோணி முக்கோணி அறுகோணி அறுகோணி என்று அமைவதால் இது அரை ஒழுங்கான தெசலாக்கம் அல்ல. அரை ஒழுங்கான தெசலாக்கம் அல்ல. ஆகவே இப்பொழுது ஒழுங்கான திசலாக்கத்தை என்ன ஒழுங்கான திசலாக்கம் அரை ஒழுங்கான திசலாக்கம் என இரண்டாக பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அங்கே நிபந்தனைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். உச்சிப்புள்ளியின் கூட்டுத்தொகை 360 வேண்டும். அரை ஒழுங்கான திசலாக்கத்திலும் அவ்வாறு அமையும். ஆனால் என்ன அவற்றின் ஒழுங்கு இடஞ்சுழியாக பார்க்கணும் அல்ல வலஞ்சுழியாக பார்க்கும் பொழுது அவற்றின் ஒழுங்கின் தன்மை மாறாதவாறு காணப்பட்டால் அது அரை ஒழுங்கான திசலாக்கம் என கொள்ளப்படும். அதை பாருங்கள், ஒரு தளத்தில் அமைக்கக்கூடிய அரை ஒழுங்கான திசலாக்கங்கள் 8 உள்ளன. அவை கீழே தரப்பட்டுள்ளன. அவை உங்கள் பாட புத்தகத்தில் சில உருவங்கள் தரப்பட்டுள்ளன. அரை ஒழுங்கான திசலாக்கம் அவை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன இது அறுகோணியும் முக்கோணத்தையும் கொண்டு உருவாக்கப்பட்டது. அவை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அறுகோணி முக்கோணம் 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 முக்கோணம். அவை அறுகோணி 4 முக்கோணம் 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 முக்கோணம். எல்லா உச்சியிலையும் வந்த நிபந்தனை தான் பெறும். பாருங்கள், இந்த எல்லாத்தையும் முக்கோணி 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 4 முக்கோணம் அறுகோணி. இது அரை ஒழுங்கான திசலாக்கம் ஆகும். இந்த உருவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுகோணியோட சதுரம் முக்கோணங்கள் என்பன இணைக்கப்பட்டுள்ளன. இந்த உச்சி எடுத்தீங்கன்னா என்ன வரும்? அறுகோணி சதுரம் முக்கோணம் சதுரம். அறுகோணி முக்கோணம் அறுகோணி சதுரம் முக்கோணம் சதுரம். இந்த உச்சி எடுத்தீங்கன்னா பாருங்க, அறுகோணி சதுரம் முக்கோணி சதுரம். இது அரை ஒழுங்கான திசலாக்கம். இவ்வாறு எல்லா உச்சிகளையும் தெரிவு செய்யப்பட்ட விரும்பிய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடர் இருக்குமென்று சொன்ன இடஞ்சுழி அல்ல வலஞ்சுழியாக நிபந்தனையானது சரியாக அமையும். அடுத்த வினாவில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 8 பக்கம் இருக்குது. அவை எண்கோணி. அவை ஏதாவது உச்சி எடுத்தீங்கன்னா இங்கே எண்கோணி என்ன இந்த சதுரம் எண்கோணி. இந்த உச்சி எடுத்தீங்கன்னா எண்கோணி சதுரம் எண்கோணி. இந்த உச்சி எடுத்தீங்கன்னா எண்கோணி எண்கோணி சதுரம் என்ன அதை மாறி பார்த்தீங்கன்னா எண்கோணி சதுரம் எண்கோணி. இடஞ்சுழியில் வலஞ்சுழியாக அந்த உடலை பார்க்க வேண்டும். அங்கே அமைகின்றது. இதுவும் அரை தூய அரை ஒழுங்கான திசலாக்கம் ஆகும். அதே போல இங்கே காணப்படுகின்ற சகல உருக்களிலும் என்னது அவ்வாறே காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உருவங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் தரப்பட்டுள்ளன. அவை அரை ஒழுங்கான திசலாக்கங்களை எவ்வாறு இனங்காண்பது என்பது தொடர்பாக நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உச்சி எடுத்தீங்கன்னா இத்தனை பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அவை 12 பக்கம் உடைய பல்வோணி. அவை ஒரு உச்சி எடுத்தீங்கன்றால் அங்கே 12 பக்கம் உடைய பல்வோணி 12 பக்கம் உடைய பல்வோணி முக்கோணி. இதில் எடுத்தீங்கன்றால் 12 பக்கம் உடைய பல்வோணி 12 பக்கம் உடைய பல்வோணி முக்கோணி. இடஞ்சுழியாக பார்க்க வேண்டும். இங்கே வலஞ்சுழியாக பார்த்தா சில வழிகள் இடஞ்சுழியாக பார்த்தால் தன்மை மாறாதவாறு இருந்தால் அது அரை ஒழுங்கான திசலாக்கம் என அழைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து உங்கள் பாட புத்தகத்தில் 30.1 பயிற்சியில் உள்ள முதலாவது வினாவை பார்ப்போம். ஒழுங்கான திசலாக்கங்களை அமைப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒழுங்கான பல்கோணிகள் எவை? ஒழுங்கான திசலாக்கங்களை அமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒழுங்கான பல்கோணிகள் என்று சொன்னால் என்னென்ன பல்கோணி? சமபக்க முக்கோணி, சமபக்க முக்கோணி, சதுரம், மற்றது ஒழுங்கான அறுகோணி. ஒழுங்கான அறுகோணி. அடுத்து இரண்டாவது பகுதி, ஒழுங்கான திசலாக்க வகைகள் எத்தனை உள்ளன? ஒழுங்கான திசலாக்கங்கள் எத்தனை இருக்கு? 2 இருக்கின்றது. என்னென்ன ஒழுங்கான திசலாக்கம்? ஒழுங்கான திசலாக்கம்
அடுத்து அரை ஒழுங்கான திசலாக்கம். அரை ஒழுங்கான திசலாக்கம். மூன்றாவது பகுதி ஓர் ஒழுங்கான பல்கோணியின் ஒரு அகக்கோணத்தின் பெருமான 108 பாகை ஆகும். இப்பல்கோணியை பயன்படுத்தி ஒரு ஒழுங்கான திசலாக்கத்தை செய்ய முடியுமா என்பதை விளக்குக. அது உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஒழுங்கான திசலாக்கம். என்ன ஒழுங்கான திசலாக்கம் என்று சொன்னால் உச்சி புள்ளியின் கூட்டுத்தொகை ஒரு வடிவத்தை மாத்திரம். உச்சி புள்ளியின் கூட்டுத்தொகை 360 பாகை வந்தது. ஒழுங்கான சமக்க முக்கோணின்னா ஒரு கோணத்தின் பெறுமதி 60. ஆகவே அங்கே 360 60ஆல் பிரிச்சிங்கன்னா 6 முக்கோணிகளை கொண்டு உருவாக்கக்கூடியதாக இருந்தது. சதுரம் என்று சொன்னால் 90 பாகை. 4 சதுரங்களை ஒன்றிணைக்கிற பொழுது அந்த கோணமானது அமையக்கூடியதாக இருந்தது. 360ஆல் அங்கே ஒரு கோணத்தை பிரிச்சிங்க என்றால் அங்கே 4 சதுரங்கள் அமைகின்றது ஒரு உச்சி. இங்கே 108 பாகை என்றால் 360ஐ பாகையை 108ஆல் வகுத்தம் என்றால் என்ன மிகுதி இல்லாமல் வகுக்க முடியாது. மிகுதி இல்லாமல் வகுக்க முடியாது. இதாலதான் என்ன ஐங்கோணிக்கு இடைவெளி வருகிறது. மிகுதி இல்லாமல் வகுக்க முடியாத வழியாரியா உச்சி கோணத்தின் கொடுத்த 360 வகையாக வராது. ஆகவே மிகுதி இல்லாமல் வகுக்க முடியாதால என்ன ஒழுங்கான திசலாக்கத்தை அமைக்க முடியாது. ஒழுங்கான திசலாக்கத்தை அமைக்க முடியாது. அடுத்து பாருங்கள், கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் ஒழுங்கான திசலாக்கத்தை தெரிந்தெடுத்து அவற்றின் அச்சரங்களை எழுதுக. கீழே தரப்பட்ட உருக்களில் ஒழுங்கான திசலாக்கத்தை தெரிந்தெடுத்து அவற்றின் அச்சரங்களை எழுதுக. ஒழுங்கான திசலாக்கம் என்று சொன்னால் தரப்பட்ட உருவல எந்த அச்சரங்கள் ABC என எழுதப்பட வேண்டும். அதே போல அரை ஒழுங்கான திசலாக்கத்தை தெரிந்தெடுத்து அவற்றின் அச்சரங்களையும் எழுத சொல்லி இருக்கிறார். ஒழுங்கான திசலாக்கம் எது வேணும் என்று பார்ப்போம். ஒழுங்கான திசலாக்கம், அரை ஒழுங்கான திசலாக்கம். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது உருவை பார்ப்போம். அவங்க ஏன் உருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுகோணியை மட்டும் கொண்டு உருவாக்கப்பட்டது 6 பக்கங்கள். அறுகோணியன்னு சொன்னால் இங்கே ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன சமனாகத்தான் இருக்குது. ஏ என்பது ஒழுங்கான திசலாக்கம். ஒரு அறுகோணி என்று சொன்னால் ஒழுங்கான அறுகோணி. அது ஒழுங்கான பல்கோணி. ஒரு பல்கோணியை மட்டும் உருவாக்கினா அது ஒழுங்கான திசலாக்கம். ஏ இங்கே உச்சிகள் எல்லாம் ஒரே பக்கம் அதே உச்சியெல்லாம் சந்திக்கிறது. என்ன வேற எங்கேயும் பக்கத்தில் சந்திக்குதோ இல்லை. ஒழுங்கான திசலாக்கம். பி என்ற பகுதி எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே எண்கோணியுடன் ஒரு சதுரமானது வருகின்றது. இந்த உச்சி எடுத்தீங்கன்னால் எண்கோணி சதுரம் எண்கோணி. இந்த உச்சி எடுத்தீங்கன்னா எண்கோணி சதுரம் எண்கோணி. இந்த உச்சி எடுத்தீங்கன்னால் எண்கோணி சதுரம் எண்கோணி. இது அரை தூய திசலாக்கம். பி. சி பகுதி எடுத்தீங்கன்னு சொன்னால் முக்கோணியும் அறுகோணியும் கொண்டு உருவமானது அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே என்ன எல்லா உச்சியும் ஒரு உச்சியெல்லாம் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. திசலாக்கத்துக்கு வரப்போகிறது. இந்த புள்ளி எடுத்தீங்கன்னா 4 முக்கோணம் ஒரு அறுகோணி. இந்த புள்ளி எடுத்தீங்கன்னா 4 முக்கோணம் ஒரு அறுகோணி. இதை உச்சி எடுத்தீங்கன்னா 4 முக்கோணம் அறுகோணி. இது அரை தூய திசலாக்கம். இந்த முதலாவது பக்கத்தில் தரப்பட்ட படங்களில் நாங்கள் ஒழுங்கான திசலாக்கத்தையும் அரை ஒழுங்கான திசலாக்கத்தையும் இனங்காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த பக்கத்தில் தரப்பட்ட படங்களை கொண்டு ஒழுங்கான திசலாக்கம் அரை ஒழுங்கான திசலாக்கத்துக்குரிய இலக்கங்கள் எழுதுவோம். ஒழுங்கான திசலாக்கம்
அரை ஒழுங்கான திசலாக்கம். அவங்க டிஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுரத்தை கொண்டு மட்டும் ஏதாவது உச்சி எடுத்தீங்கன்னா 4 சதுரம் தான் இருக்கின்றது. இந்த உச்சி எடுத்தீங்கன்னா 4 சதுரம். அவை உச்சியிலெல்லாம் ஒரே பக்கத்தில் சந்திக்குது, ஒரே புள்ளியில். ஏன்னா பக்கத்தில் சந்திக்குவாங்க, என் பக்கத்தில் இல்லை. ஆகவே இது ஒழுங்கான திசலாக்கம். அடுத்து பகுதி எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே அறுகோணி என்ன முக்கோணி. இங்கே அறுகோணியும் முக்கோணியும் என்று சொன்னால் ஏன்னா எல்லா உச்சியும் ஒரு புள்ளியெல்லாம் சந்திக்குது. பாருங்கள், இந்த உச்சி எடுத்தீங்கன்னா முக்கோணி அறுகோணி முக்கோணி அறுகோணி முக்கோணி. இந்த உச்சி எடுத்தீங்கன்னா அறுகோணி முக்கோணி அறுகோணி முக்கோணி. சரியா? இந்த உச்சி எடுத்தீங்கன்னா அறுகோணி முக்கோணி அறுகோணி முக்கோணி. ஆகவே இது 2க்கு மேற்பட்ட ஒரு அரை ஒழுங்கான திசலாக்கம் ஆகும். அடுத்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப் இங்கே எத்தனை பக்கம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 பக்கம் முடிய பல்கோணியில் இந்த உச்சி எடுத்தீங்கன்னா சதுரம் என்ன இங்கே அறுகோணி இங்கே 12 பக்கம் முடியாது. அவை சதுரம் அறுகோணி 12 பக்கம் முடியாது. பாருங்கள், இந்த உச்சி எடுத்தீங்கன்னா 12 பக்கம் சதுரம் அறுகோணி சதுரம் 12 பக்கம் சதுரம் அறுகோணி அந்த உடல்ல வரப்போகுது. இங்கே அறுகோணி சதுரம் அறுகோணி 12 பக்கம். இந்த உச்சி எடுத்தீங்கன்னா சதுரம் அறுகோணி 12 பக்கம். எந்த ஒரு உச்சியையும் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அரை தூய திசலாக்கம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கோணங்கள் வேறு வேறாக இருக்கிறது. இது ஒழுங்கானதல்ல. ஆகவே இது ஒழுங்கான திசலாக்கத்துக்குள் அமைய மாட்டாது. அடுத்த வினாவில் என்ன இங்கே சதுரம் முக்கோணம். இந்த உச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் சதுரம் முக்கோணம் சதுரம் முக்கோணம் முக்கோணம். அவை 2 சதுரம் 2 முக்கோணம் பெற வேணும். இங்கே பாருங்கள், முக்கோணம் சதுரம் முக்கோணம் முக்கோணம் சதுரம் என அமைகின்றது. ஆகவே முக்கோணத்தையும் சதுரத்தையும் கொண்டு உருவாக்கப்பட்டவரால் இது அரை தூய திசலாக்கம். ஆகவே H. அடுத்து ஐயை பார்ப்போம். ஐயானது இங்கே செவ்வகம் என்ன இங்கே பல்கோணியானது திசலாக்கமாக ஒழுங்கான திசலாக்கம் இல்லை. ஏன் ஒழுங்கான திசலமான ஒழுங்கான பல்கோணியாக இருக்க வேண்டும். செவ்வகம் ஒழுங்கான பல்கோணி அல்ல. ஆகவே இங்கே அமைய மாட்டாது. அடுத்து இங்கே பாருங்கள், அறுகோணி சதுரம் முக்கோணம். இங்கே அறுகோணி சதுரம் முக்கோணமான எல்லாம் அறுகோணி சதுரம் முக்கோணமாக அமைகிறது. என்ன இந்த அறுகோணி சதுரம் முக்கோணம் தான் அமைக்கப்பட்டு அங்கே உருவமானது வேறு பக்கமுடைய பல்கோணி மாதிரி தோற்றமளிக்கிறது. இங்கே பாருங்கள், இது அறுகோணி. சரியா? இது முக்கோணி, இது சதுரம். ஆகவே அறுகோணி முக்கோணி சதுரம் என்றபடியா 3 பல்கோணிகள். ஆகவே ஏ ஆனது அரை தூய திசலாக்கமாகும். இங்கே முக்கோணிகளை மட்டும் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. உச்சிகள் என்ன ஒவ்வொன்றும் ஒரே உச்சியிலே சந்திக்கிறது. ஆகவே ஒழுங்கான திசலாக்கம். இங்கே சரிவகமானது ஒழுங்கானதல்ல. ஆகவே அமைய மாட்டாது. அதே போல இங்கே பக்கங்கள் சந்திக்கவில்லை. பக்கங்கள் ஒரே உச்சியில் சந்திக்கவில்லை. ஆகவே ஒழுங்கானதாக அமைய மாட்டாது. இங்கே பாருங்கள், முக்கோணமானது ஒரு உச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 முக்கோணம் 2 சதுரம். இந்த உச்சி எடுத்தீங்கன்னா 3 முக்கோணம் 2 சதுரம். ஆகவே இது அரை தூய திசலாக்கம். ஆகவே என். அதே போல இங்கே பாருங்கள், இங்கே உச்சிகள் என்ன ஒரே பக்கத்தில் இருக்கா? இங்கே அறுகோணி இந்த உச்சி. ஏன்னா இந்த உச்சி எடுத்தீங்கன்னா 2 முக்கோணம் 2 அறுகோணி. இங்கே எடுத்தீங்கன்னா 2 அறுகோணி 2 முக்கோணம். அவை எல்லாம் உச்சியெல்லாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஓவானது அரை தூய அரை ஒழுங்கான திசலாக்கம் ஆகும். இங்கே பாருங்கள், என்ன 12 பக்கம் உடையது. சரியா? 12 பக்கமாக இருக்கிறால்
இங்கே முக்கோணம் இந்த உச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன ஒழுங்கானதா பல்கோணியா ஒழுங்கான பல்கோணியா என்ன பல்கோணி ஒழுங்கான என்று சொன்னால் இது 30 பாகை. அதாவது இந்த பல்கோணியின் பெறுமதியை காண வேண்டும். ஏன்னா 12 பக்கம் உடைய ஒழுங்கான பல்கோணி என்று சொன்னால் அதன் அகக்கோணம் ஒன்றின் பெறுமதி எவ்வாறு அமையும்? 150 பாகையாக அமையும். 150 150 இங்கே 60. ஆகவே 150 150 60 என்றால் இது 3 பல்கோணி. ஆகவே அரை தூய திசலாக்கம். ஆகவே பி. இங்கே அறுகோணி சதுரம் முக்கோணம் என்ன இதில் பார்த்தீங்கன்னா இந்த உச்சியில் பார்த்தீங்கன்னா 3 முக்கோணம் 2 சதுரம். இந்த உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுகோணி இவ்வாறு அமைகிறது. ஆகவே இங்கே அமைக்க முடியாது. அதே போல் இந்த உருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 12 முகி 2 முக்கோணம் சதுரம் 2 முக்கோணி சதுரம். இங்கே எடுத்தீங்கன்னா 12 முகி சதுரம் 12 பக்கம் உடைய பல்கோணி சதுரம் 2 முக்கோணம். இதில் எடுத்தீங்கன்னா 6 பக்கமே இருக்கிறது. ஆகவே அங்கே ஒழுங்கான திசலாக்கமாக அமைய முடியாது. அடுத்து பாருங்கள், மூன்றாவது வினா. கீழே தரப்பட்டுள்ள ஒழுங்கான பல்கோணிகளினால் செய்யப்பட்ட திசலாக்கமானது அரை ஒழுங்கான திசலாக்க அமைப்பாகுமா என்பதை காரணங்களுடன் தருக. ஏன்னா தரப்பட்ட உருவம் பார்த்தீங்கன்னா அறுகோணி. இங்கே அறுகோணி வடிவம் முடியாது. இது முக்கோண வடிவம் முடியாது. உச்சிகள் எல்லாம் அறுகோணி முக்கோணம் அறுகோணி முக்கோணம் என்ற நிலையிலேயே வருகிறது. ஆகவே என்னது 2 பல்கோணிகளால் உருவாக்கப்பட்டது. இரண்டு பல்கோணிகளால் உருவாக்கப்பட்டது. என்னென்னு வரப்போகுது? ஒழுங்கான அறுகோணி மற்றும் முக்கோணி. மற்ற என்ன இருக்கிறது? உச்சிகள் எல்லாம் ஒரே புள்ளியில் சந்திக்கிறது. உச்சிகள் யாவும் ஒரே புள்ளியில் சந்திக்கிறது. ஆகவே இது என்னது? அரை ஒழுங்கான திசலாக்கமாகும். அரை ஒழுங்கான திசலாக்கம் ஆகும். அடுத்து பாருங்கள், பலவின பயிற்சி. ஒழுங்கான அரை ஒழுங்கான திசலாக்க அமைப்புகளை பயன்படுத்தி அலங்காரம் ஒன்றுக்கு பொருத்தமான சில அமைப்புகளை உருவாக்க சொல்லியிருக்கிறார்கள். அவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்கான அரை ஒழுங்கான திசலாக்க அமைப்புகளை பயன்படுத்தி சுவர் அலங்காரம் ஒன்றுக்கு பொருத்தமான சில அமைப்புகளை நீங்கள் இவ்வாறு உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான உருவங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். என கீழே சொல்லவில்லை, உருவாக்க சொல்லியிருக்கிறார்கள். அவை இவ்வாறு சதுரங்கள் முக்கோணங்களை வெட்டி இங்கே காட்டப்படுகின்ற உருவங்களை மாதிரி நீங்கள் அமைச்சிங்கன்னு சொன்னால் என்ன ஒழுங்கான என்று சொன்னால் உங்களுக்கு தெரிய வேண்டும். சமபக்க முக்கோணை சதுரம் அறுகோணி அதையும் கொண்டு அதே மாதிரி அரை ஒழுங்கானன்னு சொன்னால் அந்த உருக்களோட என்ன வேறு ரெண்டு அல்ல 3 உருக்களை கொண்டு அமைச்சிங்கன்னு சொன்னால் நேரடியாக எழுதக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வினா. கீழே தரப்பட்ட உருக்களை ஒழுங்கான அரை ஒழுங்கான தூய அரை தூய திசலாக்கங்களாக வகைப்படுத்துக. அது பாருங்கள், ஒழுங்கான திசலாக்கம் ஒழுங்கான திசலாக்கம் அடுத்து என்ன? அரை ஒழுங்கான திசலாக்கம். தூய திசலாக்கம். அரை தூய திசலாக்கம்.
பாருங்கள், முதலாவது என்னது, ஒரு வடிவத்தை மாத்திரம் கொண்டிருந்தபடியா அது தூய திசலாக்கம் என்று சொல்லலாம். அதே போல ஒழுங்கானது, ஒழுங்கான அறுகோணி இல்லை, ஆகவே ஒழுங்கான திசலாக்கம். ஆகவே முதலாவது உருவம் ஒழுங்கான திசலாக்கமாக கருதப்படும். என்ன, அதே போல தூய திசலாக்கமாகவும் கருதப்படும். இரண்டாவது வினாய் பாருங்கள், ரெண்டுக்கு மேற்பட்ட உருக்கள் சதுரம் முக்கோணம் ஆகவே ரெண்டு வடிவங்களை கொண்டிருந்தால் அது அரை தூய திசலாக்கம். அதோட இங்கே சதுரமும் சமபக்க முக்கோணியும் வருகிறது. ஆகவே அது அரை ஒழுங்கான திசலாக்கமாக கருதப்படும். மூன்றாவது பாருங்கள், அறுகோணி சதுரம் முக்கோணம். அந்த அறுகோணி சதுரம் முக்கோணம் சதுரம், அறுகோணி சதுரம் முக்கோணம் சதுரம் தான் எல்லா இடங்களிலும் வருகிறது. ஆகவே என்ன, மூண்டூறு, ஆகவே அரை தூய திசலாக்கம். என்ன, மூன்றாவது. அதே போல ஒரு புள்ளியில சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 வகை. ஒழுங்கான அறுகோணி சதுரம் முக்கோணம் தானே, ஆகவே அது அரை ஒழுங்கான திசலாக்கமாகவும் கருதப்படும். நான்காவது ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அது 150 வகை. அறுகோணி என்ற 120 வகை 90. ஆகவே ஒரு உச்சி புள்ளியின் கொடுத்தா 360 வகை வருகிறது. என்ன, ஆகவே இங்கே அறுகோணியின் சதுரம், ஆகவே இது ரெண்டுக்கு மேற்பட்டது. ஆகவே நாலாவது அரை தூய திசலாக்கம். ஐந்தாவது எடுத்தீங்கள் என்றால் அறுகோணியை கொண்டு உருவமானது அமைக்கப்பட்டுள்ளது. என்ன, அறுகோணி மாத்திரம். அவ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோணங்கள் எல்லாம் என்னவா இருக்க போறது, வேறு வேறு அளவானது. ஒழுங்கானதாடு ஒழுங்கான அறுகோணி என்ற இவ்வாறு அமைய வேண்டும். ஆகவே இங்கே கோணங்கள் வேறு வேறாக அமைக்கப்பட்டதால் ஒழுங்கான அறுகோணி அல்ல. அறுகோணி வடிவம் தான், ஒழுங்கான அறுகோணி அல்ல. ஆகவே இது தூய திசலாக்கமாக கருதப்படும். இங்கே பாருங்கள், அறுகோணி வடிவம் முக்கோணி வடிவம். என்ன, அவை ரெண்டு, அவை அரை ஒழுங்கான திசலாக்கம், அத்துடன் அரை தூய திசலாக்கமாகவும் காணப்படும். ஏழாவது உருவம், இங்கே எண்கோணி அதுடன் சதுரம் இருக்கிறது. ஆவை எண்கோணியும் சதுரம் என்று சொன்னால் என்னது, இரண்டு உருவங்கள், ஆவை அரை தூய திசலாக்கம். ஏழாவது. இங்கே பன்னிருமுகி முக்கோணம், ஆவை அரை தூய திசலாக்கம். இங்கே முக்கோணம் தான் எல்லா இடமும் வருகிறது, ஆவை ஒழுங்கான திசலாக்கம். அதே போல தூய திசலாக்கமாகவும் கருதப்படலாம். பத்தாவது சதுரம், என்ன, முக்கோணங்கள் ரெண்டு, ஆவை அரை ஒழுங்கான திசலாக்கம். இங்கே எண்முகி சதுரம் தொடர்ச்சியாக வருகிறது, ஆவே அரை தூய திசலாக்கம். இங்கே அறுகோணி சதுரம் முக்கோணம் சதுரம், அறுகோணி சதுரம் முக்கோணம் சதுரம், ஆகவே அரை ஒழுங்கான திசலாக்கம். இவ்வாறு நீங்கள் தேவையான இடங்களை வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த உருவங்களை பாருங்கள். என்ன, ஒழுங்கான திசலாக்கம். அரை ஒழுங்கான, தூய, அரை தூய. அது பாருங்கள் இங்கே என்ன, 1 2 3 4 5 6 7 8, ஆவை எண்முகி எண்முகி சதுரம், ஆவை 2 3, ஆவை அரை தூய. அதே போல என்ன வரும், அரை ஒழுங்கான தமையாது. இங்கே பார்த்தீங்கள் என்றால் 12 முக்கோணம் முக்கோணம் ரெண்டு எல்லாம் 3 உருவங்கள், ஆவை அரை தூய திசலாக்கம். இங்கே சதுரம் முக்கோணம் அமைகின்றது.
என்ன ஆகவே சதுர முக்கோணம் என்று சொன்னால் அரை ஒழுங்கானது. ஆகவே 17. இங்கே பாருங்கள், முக்கோணம் முக்கோணம் முக்கோணங்கள், சதுரம் முக்கோணம். ஆகவே இது அரை ஒழுங்கானது 18வது. இந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா பன்னிருமுகி சதுரம் அறுகோணி. ஆகவே 3 உருவம். ஆகவே அரை தூய. 20வது உருவம் சதுரம் முக்கோணம். ஆகவே அரை ஒழுங்கான திசலாக்கம். இங்கே சதுரங்களை மட்டும் ஆகவே ஒழுங்கான திசலாக்கமாக கருதப்படும். எல்லாம் சதுரம் ஒரே உச்சியில சந்திக்கிறது. இந்த உருவத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அறுகோணி முக்கோணம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த உச்சியில 4 முக்கோணம் அறுகோணி, இந்த உச்சியில் எடுத்தீங்கன்னா 4 முக்கோணம் அறுகோணி. ஆகவே அரை ஒழுங்கான திசலாக்கம் 22. இங்கே சதுரங்கள் ஆகவே ஒழுங்கான திசலாக்கம். இங்கே முக்கோணமானது ஒரு உச்சியிலேயே சந்திக்கிறது. 24. இங்கே சதுரம் முக்கோணம். ஆகவே அரை ஒழுங்கான திசலாக்கம். இங்கே முக்கோணம் மட்டும் என்ன ஆகவே இது என்னது ஒழுங்கான திசலாக்கம். அதே போல தூய திசலாக்கத்தையும் அடக்கப்படும். ஏன்னா ஒரு உருவம் மட்டும்தானே, ஆகவே அங்கே எழுதக்கூடியதா இருக்கு. இங்கே அறுகோணி சதுரம் முக்கோணம் சதுரம். ஆகவே அறுகோணி முக்கோணம் சதுரம் என்று சொன்னா அரை ஒழுங்கான திசலாக்கம் 27. இங்கே செவ்வகம் ஒரு உருவத்தை மட்டும் பயன்படுத்தப்பட்டது. 28 தூய திசலாக்கம். இங்கே சரிவகம் இணைகரம் மட்டும். தூய திசலாக்கம். இங்கே சாய் சதுரம் மாதிரி தூய திசலாக்கம். ஆகவே ஒழுங்கான திசலாக்கத்தில் வருகின்றது தூய திசலாக்கத்தில் உள்ளாக்கப்படும். என்ன இதில் உருவாக்கப்படுகிறது எல்லாம் தூய திசலாக்கத்துக்கே பெறும். ஆனால் தூய திசலாக்கத்திற்கு எல்லாம் ஒழுங்கான திசலாக்கத்துக்கள் அமைய மாட்டாது. ஆகவே அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த பாடவேளையினூடாக நீங்கள் ஒழுங்கான பல்கோணி வடிவம் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தி செய்யப்படும் திசலாக்கம் ஒழுங்கான திசலாக்கம் என அறியக்கூடியதாக இருக்கும். அதே போல 2 அல்லது பல ஒழுங்கான பல்கோணிகளை பயன்படுத்தி அமைக்கப்படும் திசலாக்கம் அரை ஒழுங்கான திசலாக்கம் என அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும்.